வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 28 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகியிருந்த தாழ்வு பகுதி நேற்று தீவிர தாழ்வு பகுதியானது இன்று தாழ்வு மண்டலமாக போகிறது. படிப்படியாக அது ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் மற்றும் சக்தி என்ற புயலாக கூட உருவெடுக்கலாம். கண்டிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை உறுதி. ஏற்கனவே தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிரா வழியாக நடைபெற்று கொண்டிருப்பது எல்லாம் கேரளா, கர்நாடகா வழியாக இனிமேல் தொடர்ந்து நடைபெறும். காற்று குவிதல் கர்நாடகா, கேரளா வழியாக நடைபெற்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தீவிரமடையும். 29, 30 தொடர் மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அமையும். நேற்றை விட மழைப்பொழிவு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதலாகவும் இன்றைய விட நாளையும் நாளை மறுநாளும் மிகவும் கூடுதலாக இருக்கும். தொடர் மழைப்பொழிவாக 48 மணி நேர மழைப்பொழிவாக ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இருக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு 29, 30 காத்திருக்கிறது மாலை இரவிலே. பிற மாவட்டங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விழுந்து கொண்டிருக்கும். மாலை இரவிலே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும். நாளை 29 மறுநாள் 30 நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும். இந்த சுற்றின் மழை 31 இரவு வரை இருக்கிறது. தமிழ்நாட்டில் 31 மதியம் வரைக்கும் சற்று பரவலாக இருக்கிறது. பிறகு தீவிரம் குறைந்து சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற்று லாபம் அடைய கேட்டுக்கொள்கிறேன்.